உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அனுசரிப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தலைப்பினூடாக பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது. அதன் பிறகு சரி இந்த நேரத்தில் இது பேச வேண்டியது செய்தி தான் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த தலைப்பு. தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலர்ச்சியை நோக்கிய நமது அரசியல் பயணமும் விஜயினுடைய அரசியல் அதிகாரமும் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு முன்னாடியும் சரி, நடந்து கொண்டிருக்கும் போதும் சரி, தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகும் சரி, நிறைய அந்த சமூக வலைதள போலரைசேஷன் நடந்து முடிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. போலரைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே ஒரு மன உறுதியோடு, ஒரு கட்டமைப்போடு, ஒரு தத்துவ பின்புலத்தோடு இருக்கின்ற ஒரு சிலர் வெளியிலிருந்து வருகின்ற ஒரு மாற்று சிந்தனையின் மூலமாக பாதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தடுமாற்றத்தில் இருக்கிறார்களோ அப்படிங்கிற நிலையை தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது முனைவு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்கு, இந்த முனைவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த நிலையில தான் போலரைசேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இது பக்கத்து பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரையிலையும் ஒரு நடிகரினுடைய பின்னே சென்ற ஒரு சமூகமாக, அரசியல் அறிவற்ற ஒரு சமூகமாக, இன்னும் சொல்லப்போனால் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் கொடுத்ததனுடைய விளைவை அனுபவிக்கும் ஒரு சமூகமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன கடந்த காலங்களில் இந்த திராவிட ஆட்சியாளர்களினுடைய கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நீ டாஸ்மார்க்கில் சரக்கை வாங்கி குடிச்சிட்டு கொடுக்குற இலவச அரிசியை வாங்கி தின்னுட்டு வீட்டில் இருக்கிற டிவியை பார்த்துட்டு எந்தவித அரசியல் அறிவும் சமூக அறிவும் மக்களினுடைய பண்பாட்டு வரலாற்று பின்புலத்தை கொண்ட அறிவையும் நீ பெற்றுவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக என்ன பண்ணி வச்சிருக்கு, கட்டமைச்சு வச்சிருந்தது. அந்த கட்டமைப்பை எளிதாக பயன்படுத்தி கொண்ட ஒரு நடிகர் யார் அப்படின்னு சொன்னால் அதுதான் விஜய் அவர்கள். அவர் நீ ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சீரழித்து வைத்திருக்கின்ற தொலைக்காட்சியை பயன்படுத்தி கொண்டார். நீ ஏற்கனவே வைத்து கொண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டாஸ்மார்க்கு வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஊரில் இவரும் அந்த டாஸ்மார்க்கையும் பயன்படுத்திக்கிட்டாரு. அதே போல் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கிறதையும் பயன்படுத்தி கொண்டு ரூட்ஸ் மாஃபியா அப்படிங்கிறதன் அடிப்படையில் மிக எளிமையாக எந்தவித கஷ்டமும் படலை, காசை கொட்டுனதை தவிர வேறு எந்த கஷ்டமும் படாமல் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக 108 என்கின்ற நிலையில் வந்துட்டார். சரி, அது இந்த சமூக கட்டமைப்பில் அது நிகழக்கூடிய அவலம்தான். ஏன்னா இங்கே மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள், திரை கவர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள், சமூக அதாவது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு குறித்து அறிவற்ற நிலையில் இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த தொலைக்காட்சி வழி உண்மையை தேடுகின்ற நிலையில் மாறிப்போன ஒரு சமூகத்தில் இதுபோல் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அதிகாரத்தை அடைவது எளிமையானது அப்படிங்கிற நிலையில் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2009க்கு பிறகு ஒரு 17 ஆண்டு கால பிறகு 17 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. தாய் தமிழ் உறவுகளை பெரிதாக கொண்டிருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகளாக நாம கருதிருக்கின்ற ஈழத்திலையும் இது போன்ற ஒரு போலரைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் கொஞ்சம், அதாவது ஒரு சமூகம் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமூகமாக, போராட்ட வாழ்வியல் உள்ள ஒரு சமூகமாக, உலக அரசியலை காட்டுக்குள்ளேயே இருந்த பொழுதும் உலக அரசியலை உள்ளன் கையில் வைத்திருந்த ஒரு சமூகம் ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட பிறகு எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு தடம் மாற்றம் நடந்து இன்னைக்கு ஒரு அர்ஜுனன் எம்பின்னு ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சைக்கோ, அதிகபட்சமாக ரொம்ப நாகரிகமாக அந்த ஆளை சொல்லணும்னா ஒரு சைக்கோ, ஒரு மீடியா அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு சைக்கோ அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரியான ஒரு சமூகமாக மாறி போய்விட்டதோ அப்படிங்கிற கவலை இருக்குது. அந்த கவலையில் தான் இவர்கள் ஒரு போராட்டத்தின் வழி கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் வடிவத்தை, ஒரு இலக்கை, ஒரு திரைக்கவர்ச்சியினுடைய ஆளுமை தமிழ்நாட்டில் அதிகாரத்தின் வருவதற்கு மூலமாக நமக்கு நடந்துவிடும் அப்படின்னு எப்படி நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இங்கே தமிழக முதலமைச்சர் ஆகின்ற பொழுது கொண்டாட்டங்களும் இது என்ன சொல்கிறது, கொடி கட்டி கொண்டாட்டம், ஸ்வீட் வச்சு கேக்கு வெட்டிங்கிற கொண்டாட்டம்ங்கிறது இங்கே மட்டும் நடக்கலை, அந்த தலைவன் வாழ்ந்த பூமியில் யாழ்ப்பாணத்திலையும் நடந்திருக்கு. அப்படி கிளிநொச்சியில்
திருச்சியில் நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வருத்தமும் என்ன சொல்கிறது, இந்த சமூகம் தடம் பிறண்டு போய்விட்டதோ அப்படிங்கிற கவலையும் நமக்கு இருந்தது, இருக்குது, இன்னமும் இருக்குது. சரி, இதெல்லாம் பரவாயில்ல. புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கிறவங்க ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்து இதை அணுகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இன்னமும் வருத்தத்தை உண்டாக்குறது. இன்னமும் அதாவது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் எம்பி தமிழர்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு விஜய் முன்வர வேண்டும் என்று ஒரு கடிதத்தை யாருக்கு, தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற தற்குறிகளினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரோட அரசியல் புரிதல் மீது நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது? பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த எம்பி அவர்களினுடைய அரசியல் புரிதலின் மீது நம்ம கேள்வி எழுப்புவதா, அல்லது கடந்த காலத்தில் இவருடைய செயல்பாடுகள் மீது அவர்கள் என்ன மாதிரியான மதிப்பீடுகளை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதா அப்படிங்கிற கேள்வி தான் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்குது. புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறவங்க, திராவிட கட்சிகள் தனக்கு உதவவில்லை என்று நினைக்கிறவங்களில் சில பேர் இன்னைக்கு விஜய் வருவார், தனித்தமிழீழம் பெற்று தருவார் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிரதானப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, அங்கங்கே இவர் பண்ணிடுவார், இவர் மீட்டுருவார், இவர் கச்சத்தீவை மீட்க போறார் விஜய் அப்படின்னு பேசுவதெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் அறிவற்ற தன்மை அப்படிங்கிற கேள்வியை நாம் வைக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய முடிவு இன்னொரு விடுதலை போராட்டமாக அந்த கொள்கை கோட்பாடுகள் மலர்ந்த ஒரு நிகழ்வாக அமைய வேண்டுமே தவிர, விடுதலை போராட்டத்தினுடைய முடிவு ஒரு நடிகனை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டால் நமது தொலைதூர இலக்காக இருக்கின்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசு அப்படின்றது எப்படி மலரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஒரு கொள்கை, ஒரு கோட்பாட்டின்படி நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் தலைவரை தலைவராக ஏற்றதுனாலேயே இங்கு பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்த ஒரு அரசு கண்டுகொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற நிலையில் நாம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமது கொண்ட கொள்கையின் கோட்பாடுகளில் இதில் எந்த இடத்துல சமரசம் செய்து கொள்ளாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்வை, இனப்படுகொலை நிகழ்வை ஒரு என்ன சொல்கிறது, அடையாளப்படுத்துகின்ற நிகழ்வாக 17 வருஷமாக தொடர்ந்து இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கின்ற ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்கள் எதன் அடிப்படையில் விஜய் உங்களுக்கு இதெல்லாம் செய்வார்னு நீங்கள் நம்புறீங்க? இது எவ்வளோ பெரிய சிந்தனைக்கான சிதைவு, இது எவ்வளவு பெரிய கடந்த கால கோட்பாட்டுகளினுடைய சிதைவாக நம்ம பார்க்கணும். எப்படி நீங்கள் இதை செய்கிறீங்க? எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஒரு யாழ்ப்பாண மண்ணிலிருந்து ஒருத்தவங்க புலிக்கொடியை தூக்கி சுமர்ந்தவர்கள், புலிகளினுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்களின் வாழ்ந்த அந்த இடத்திலிருந்து ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக, அதாவது டிவிக்கு கொடி அமைச்ச கேக்கை வெட்டுறது, எப்படி இந்த சமூகம் மீளப்போகிறது அப்படிங்கிற கருத்தும் கவலையும் நமக்கு இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை விட்டுடுங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலையும் உண்மையிலேயே கொள்கை கோட்பாடு, தத்துவ பின்புலமும் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சியின் மீது 100% ஈடுபாடும் கொண்ட ஒருத்தன் தலைமை ஏற்கும் பொழுதுதான் கொஞ்சம் இந்த இந்திய ஒன்றியத்தை அழுத்த முடியும். அதை தாண்டி இந்திய ஒன்றியம் என்கின்ற கட்டமைப்பில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒருத்தர் முதல்வரானவனையுமே அவர் மனு கொடுத்தா போய் ஏற்றுருவாங்களா? எப்படி என்ன மாதிரியான அரசியல் அறிவு அது? எப்படி நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இவர் அதுவும் ஏற்கனவே தனித்தமிழீழ சோசலிச குடியரசு அரசியலை பேசி எல்லா நாளும் அதற்காக நின்று முள்ளிவாய்க்கால் நினைவுமற்ற நிகழ்வை நிகழ்த்தி எல்லா நாளும் தேசிய தலைவரை எனது தலைவர் என்று கொண்டாடுகின்ற ஒரு பெருமகன் தமிழக முதலமைச்சர் ஆகியிருந்தா நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் அவர் கேட்கறதுக்கு, குறைந்தபட்சம் பேசுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இது நீங்கள் ஈழம் என்கின்ற போராட்டம் குறித்து எந்த அறிவும் இல்லாமல் ஏதோ நடிகரெல்லாம் டொனேஷன் கொடுக்குறாங்க கேட்குறாங்கன்னு சொன்னதுக்கு வெறும் 500 ரூபாயை கொடுத்த ஒரு மனிதனை நீங்கள் ஒரு நடிகரை நீங்கள் கொண்டுட்டு இனி எல்லாம் மாறிவிடும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுடைய அரசியல் பயணத்தின் மீது நீங்கள் நம்பிக்கையற்று போய் இன்னொருத்தர் நமது அரசியலை செய்து கொடுப்பார் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கணும். அப்படி மாற்றப்பட்டிருந்தால் மிக எளிதான டார்கெட்டு, மிக எளிதாக இவர் கிடைச்சிட்டாரு, இவர் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாம் போய் படுத்துக்கிற அந்த வேலையை பார்க்குற ஒரு சூழலாக இருக்கணும். இல்லாவிட்டால் உங்களுக்கு தத்துவ புரிதல் அல்லது தனித்தமிழீழ சோசலிச குடியரசை அடைகின்ற அந்த வழிமுறை அரசியல் புரிதலற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கணும். இந்த 2 நிலையில் இருக்கிறவங்க தான்
விஜய் வந்து ஈழத்தமிழர்களினுடைய நெடுநாள் கோரிக்கையாக இருக்கின்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசை மலர்ச்சியை வந்து உறுதிப்படுத்துவார் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் அவரை அணுகுகின்ற ஒரு சூழல் இருக்கும். உண்மையிலேயே 1.25 லட்சம் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் கொன்றொழிப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற அதை நாங்கள் தான் காரணம் என்று பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்ற காங்கிரசினுடைய எம்எல்ஏ 5 பேரை வச்சுக்கிட்டு அறுதி பெரும்பான்மை என்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைந்திருக்கும் பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைந்திருக்கின்ற ஒரு அமைச்சரவையில் அந்த தலைவர் வந்து நமக்கு வந்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசை பெற்று தருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து முழுக்க அரசியல் அறிவற்ற தன்மை. ஒருவேளை இந்த ரூட்ஸ் மாஃபியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாம் ஏதாச்சும் செஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் உங்களால் போராட முடியலை, நீங்கள் நெடுநாள் காத்திருந்து அந்த பூகோள ரீதியான அரசியலை கொண்டு போய் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு அரசியல் மலர்ச்சி என்கின்ற நிலையில் கொண்டு போய் நம்மளால் கொடுக்க முடியலை. அப்படிங்கிற நிலையில தான் இந்த முடிவை உங்களால் எடுக்க முடியும். இல்லாட்டின்னா நீங்கள் விஜய் மாதிரியான குதிரையின் மீதெல்லாம் நீங்கள் வந்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசு என்கின்ற உன்னத லட்சியத்தை கொண்டு போய் அவர் மீட்டு தருவாருங்கிற நிலையெல்லாம் தயவுசெய்து அது ஒரு உண்மையிலேயே மன வருத்தத்தை தருகிறது. இன்னும் சொல்ல போனால் அதுபோல் எழுதுகிறவர்கள் ஒருவேளை ராஜபக்சேயினுடைய ஆட்களா என்று நீங்கள் அடையாளப்பட்டு அவர்களை உங்களுடைய விடுதலை போராட்ட பயணத்திலிருந்து அவர்களை தள்ளி வைத்து நீங்கள் விடுதலை போராட்டத்தை குறித்து மிக மூர்க்கமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதுதான் நம்மை நம்பி இறந்து போனவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.